குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்று குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென். சூப்பரான வசனம். உலகத்துல யாருமே நமக்கு சொல்ல மாட்டாங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே அப்படின்னு யாருன்னா சொல்றாங்கனாக்கா அது யாருமே இருக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமா நம்முடைய வாழ்க்கையில பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை நான் பிடித்துக்கிறேன். ஸோ நான் உன் கூட நிற்கிறேன்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸோ துணை நிற்கிறவங்க கூட தான் நம்ம நிற்கணும். அப்போ யார் நிற்பா நம்ம கூட? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நிற்பாரு. இந்த நாளிலே இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஏசப்பா ஆண்டவரே, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதுக்காக நான் நன்றி இயேசு சுவாமி. எங்களுக்கு முன்பாக பயப்படுகிற காரியங்கள் நிறைய இருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக பயப்படுகிற காரியங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு முன்பாக பயப்படுகிற காரியங்கள் நிறைய இருக்கலாம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, படிப்பு குறித்து பயங்கள், ஆண்டவரே வாழ்க்கையில செட்டில் ஆகுறத குறித்து பயங்கள், திருமணத்தை குறித்து பயங்கள், இயேசு சுவாமி நிறைய பயங்கள் ஆண்டவரே. நிறைய பேருக்கு விதவிதமா இருக்கலாம். வீசாவை குறித்து பயங்கள் ஆண்டவரே, வேலையை குறித்து பயங்கள், ப்ரமோஷனை குறித்து பயங்கள், சம்பளத்தை குறித்து பயங்கள் ஆண்டவரே. இயேசு சுவாமி எல்லாவற்றுக்கும் ஒரே வசனம் ஆண்டவரே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதுக்காக நன்றி இயேசப்பா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவரே. வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க துணை நின்று அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, முதியோர்கள் இல்லத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் ஆண்டவரே நீ துணை நின்று உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஐயா. யார் யாரெல்லாம் விசாக்காக, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, கத்த துணை நின்று பெரிய காரியங்களை செய்ய விடமா ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் மிஷினரிகளோடும் ஐயா பாதுகாப்பை கொடுத்து இயேசு சுவாமி நீங்க துணை நின்று ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வழி நடத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையை நாங்க பார்க்கட்டும், உடைய இரக்கத்தை நாங்க அனுபவிக்கட்டும். நீர் எங்களுடைய வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறத நாங்க உணரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையில இருக்கிறவங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு அவங்க செய்யட்டும் இயேசு சுவாமி. எங்க கூட வாங்க ஆண்டவரே. நாங்க உங்களுடைய கையை பிடிச்சிக்கிறோம். நீர் எங்களுடைய கையை பிடித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு துணையாக நின்று இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்வார். God bless you all. Thank you so much. Have a blessed day.